ஸ்ரீ கார்த்திகை புராணம் 9ஆம் அத்தியாயம். ஸ்ரீ விஷ்ணு பார்ஷதர்களுக்கும் யமதூதர்களுக்கும் இடையிலான தகராறு. யமதூதர்களே, நாங்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூதர்கள். நாங்கள் வைகுந்தத்திலிருந்து வந்திருக்கிறோம். உங்கள் பகவான் தீமையின் அரசர் எப்படிப்பட்ட பாவிகளை அழைத்து வர உங்களை அனுப்பியுள்ளார் என்று அவர்கள் கேட்டதற்கு அதற்கு பதிலளிக்கும் விதமாக யமதூதர்கள், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூதர்களே, சூரியன், சந்திரன், மலர், தேவதை, வானம், தனஞ்சயனின் காற்று, இரவும் பகலும் மனிதர்களின் பாவங்களும் புண்ணியங்களும் சாட்சிகளாக இருக்கின்றன. மேலும் அவை ஒவ்வொரு நாளும் நம் பகவானின் அவைக்கு வந்து மன்னிப்பு கேட்கின்றன. அவர்கள் சித்திரகுப்தன் மூலம் நம் பிரபுக்களின் செயல்பாடுகளை நமக்கு காட்டி அந்த மனிதனின் வாழ்க்கையின் முடிவில் அவர்களை மீண்டும் அழைத்து வர எங்களை அனுப்புவார்கள். கேளுங்கள், வேதங்களின் நல்ல பழக்க வழக்கங்களை கைவிட்டு வேதங்களை நிந்திப்பவர்கள், பசுவதை, பிரம்மவதை போன்ற பெரும் பாவங்களை செய்பவர்கள், அந்நிய பெண்களை ஆசைப்படுபவர்கள், உணவுக்காக பேராசை கொண்டவர்கள், பெற்றோர், ஆசிரியர், உறவினர்கள் மற்றும் சாதியை சபித்து துன்புறுத்துபவர்கள், வாழ்க்கைக்கு எதிராக வன்முறை செய்பவர்கள், வட்டி வசூலித்து மக்களை சுரண்டி பணம் பறிப்பவர்கள், விபச்சாரத்தில் ஈடுபட்டு ஊழல் செய்பவர்கள், மற்றவர்களின் சொத்தை அபகரிப்பவர்கள், சிசுக்கொலை செய்பவர்கள், ஆதரவற்றவர்களை கூட துன்புறுத்துபவர்கள், நன்றி கெட்டவர்களாக இருந்து செய்த நல்ல செயல்களை மறந்து விடுபவர்கள், திருமணங்கள் மற்றும் சுப நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பவர்கள் அனைவரும் பாவம் செய்பவர்கள். தடை செய்பவர்களும் பாவ ஆத்மாக்கள். அவர்கள் இறந்தவுடன் அவர்களை தனது கல்லறைக்கு கொண்டு வந்து நரகத்தில் தள்ளி தண்டிக்க வேண்டும் என்பதே நமது யமதர்மராஜ குருவின் கட்டளை. இதற்கிடையில் இந்த அஜாமிளன் ஒரு பிராமணனாக பிறந்து தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு தனது சாதியை கைவிட்டு கொடுமைகளை செய்து காமத்தால் குருடாக்கப்பட்டு லட்சியமின்றி அலைந்தான். அவனை எப்படி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திற்கு அழைத்து செல்ல இயலும்? பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூதர்கள் யமகிங்கரர்களே, நீங்கள் எவ்வளவு முட்டாள்கள்! தர்மத்தின் நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியாது. தர்மத்தின் நுணுக்கங்கள் என்னவென்று உங்களுக்கு கூறுவோம். நல்லவர்களுடன் தொடர்பு கொள்பவர்கள், ஜபம் செய்பவர்கள் மற்றும் தானம் செய்பவர்கள், உணவு, பெண்கள், பசுக்கள் மற்றும் 1 வருட மதிப்புள்ள நிலத்தை தானம் செய்பவர்கள், ஏழைகளுக்கு கொடுக்காதவர்கள், சடங்குகளை செய்பவர்கள், துளசி தோட்டங்களை வளர்ப்பவர்கள், குளங்களை வெட்டுபவர்கள், சிவனாரையும் கேசவரையும் வழிபடுபவர்கள், பகவான் ஸ்ரீஹரியின் நாமத்தை இடைவிடாமல் ஜபிப்பவர்கள் மரண நேரத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பகவான் ஸ்ரீஹரியை நாராயணர் என்றோ சிவனாரை சிவன் என்றோ நினைவு கூர்பவர்களும், தெரிந்தோ தெரியாமலோ பகவான் ஸ்ரீஹரியின் நாமத்தை வேறு எந்த வடிவத்திலும் கேட்பவர்களும் புண்ணிய ஆத்மாக்கள். எனவே அஜாமிளன் எவ்வளவு பாவம் செய்தான் என்றால், அவன் இறக்கும் நேரத்தில் நாராயணரை நினைவு கூர்ந்து இறந்தான். அவனை ஸ்ரீவைகுந்தத்திற்கு அழைத்து செல்வோம். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூதர்களுக்கு இடையேயான உரையாடலை கண்டு அஜாமிளன் ஆச்சரியம் கொண்டான். அந்த உரையாடலை கண்டு நான் ஆச்சரியம் கொண்டு, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூதர்களே, நான் பிறந்த நாளிலிருந்து இன்று வரை ஸ்ரீமன் நாராயணருக்கு எந்த வழிபாட்டையோ எந்த விரதங்களையோ எந்த மத கடமைகளையோ நான் செய்யவில்லை. 9 மாதங்கள் முழுவதும் என்னை வளர்த்த என் பெற்றோரால் கூட தங்கள் மரியாதையை செலுத்த இயலவில்லை. நான் சாதி அமைப்பை கைவிட்டு சாதி வெறியனாகி தாழ்ந்தவர்களின் காமங்களுடன் வாழ்ந்து வருகிறேன். என் மகன் நாராயணன் மீது நான் கொண்ட அன்பு மட்டுமே என்னை நரகத்தின் பயங்கரமான துன்பங்களிலிருந்து காப்பாற்றி ஸ்ரீவைகுந்தத்திற்கு அழைத்து செல்கிறது என்றேன். மேலும் நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி! என் முந்தைய பிறவியின் புண்ணியங்களும் என் பெற்றோரின் புண்ணியங்களும் என்னை காப்பாற்றின என்று அவர் மகிழ்ச்சியுடன் விமானத்தில் ஏறி திரும்பி பறந்தார். எனவே அவர் வைகுந்தத்தில் அழுதார். எனவே பேரரசரான ஜனக மன்னரே, ஒருவர் அறிந்தோ அல்லது அறியாமலோ நெருப்பை தொட்டு பலியை ஏற்படுத்தினாலும்
பகவான் ஸ்ரீஹரியை நினைப்பவர், மனதில் எண்ணுபவர், எண்ணம் கொள்பவர் தனது பாவங்கள் அனைத்தையும் அழித்து முக்தியை அடைவது போல இது 3வது முறையாகும். ஸ்கந்த புராணத்திலிருந்து ஸ்ரீ வசிஷ்ட முனிவர் விவரித்தபடி 9ஆம் அத்தியாயமான 9ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.